ஏண்டா சின்ன வயசுலேருந்து சினிமான்னு சுற்றிட்டு இருக்கேன்னு பார்த்தா இப்போ சினிமாலேயே நடிக்க போகிறேன்னு சொல்கிற. மரியாதை போய் உருப்புற வேலையை பாரு. வாங்க ஹீரோ சார், உங்கள் கால் ஷீட்டே கிடைக்கலன்னு டேரக்டர்லாம் புலம்புறாங்களா? இன்னும் 100 கோடி 200 கோடி சம்பளம் தான் கேட்குறீங்களா? ஏய் சும்மாடுறா, அடுத்த வருஷம் அவர் ஆஸ்கருக்கு நாமினேட் ஆயிருக்காரு. ஏண்டா உன் மூஞ்சை நேர்லேயே பார்க்க முடியாது, இதில் எல்லாரும் பெரிய ஸ்கிரீனில் வேற பார்க்கணும்னு நினைக்கிறியா? பார்க்குற மாதிரி நீ என்ன பண்ணியிருக்க? என்னடி எல்லாம் நமக்கு இந்த சினிமாலாம் வேணாம் சாமி. நம்மக்கிட்ட காசு இல்லாதனால நம்மளை எல்லாரும் இலக்காரமாக பார்க்குறாங்க. அவங்க முன்னாடி நீயாவது நல்லா வாழ்ந்து காட்டணும். நம்ம இருக்கிற நிலைமைக்கு இந்த சினிமாலாம் வேண்டாம் சாமி. சினிமாவில் எல்லாருனாலையும்லாம் ஜெயிக்க முடியாதுப்பா. குடும்பமே உன்னை நம்பி தான்ப்பா இருக்கு. விட்டுறாதப்பா 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 விட்டுறாதப்பா. கட். சூப்பர் சார். சார், நம்ம படத்திலே இதுதான் முக்கியமான சீன். இந்த இடத்துல எமோஷன் ஒர்க் அவுட் ஆனால் தான் ஆடியன்ஸ்க்கே கன்வே ஆகும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ரொம்ப எமோஷனலான மூமெண்ட்டை நினச்சி பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நான் நினச்ச மாதிரி இந்த சீன் கன்வே ஆயிடும். நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்.